டெட் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் டெட் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு மீண்டும் ஒரு மறு நியமன தேர்வு நடத்தாமல் போர்க்கால அடிப்படையில் புதிய அரசாணை மூலம் பணி நியமனத்தை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு ஒன்றை அளித்திருந்தனர். அந்த மனுவிற்கு முதலமைச்சரின் தனிப்பிரிவு என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்வையில் கண்டுள்ள முதலமைச்சர் தனிப்பிரிவு மனுவில் திருமதி ஆர் வேம்பு என்பார் 2024 ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் புதிய அரசாணை மூலம் பணி நியமனம் கோரி மனு அளித்துள்ளார். ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களுக்கும் புதிய அரசாணை மூலம் பணி நியமனம் செய்வது என்பது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டதாகும் என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது என பதில் கடிதம் அனுப்பியுள்ளனர். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.